கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களிலும் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் நாம் ஏறெடுப்போமாக. தொடர்ந்து நம்முடைய பாடத்தை படிக்கும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாம் இந்த காலாண்டில் 8வது பாடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் அநேக அவருடைய அன்பின் செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து பாடங்களை படித்து வருகிறோம். நிச்சயமாக இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நமக்கு விசுவாசத்திலையும் அன்பிலையும் வளர்வதற்கு இந்த பாடங்கள் மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் இந்த பாடங்களை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபத்தோடு இன்றைய நாளின் பாடத்தை நாம் தியானிப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இரங்கா சிங்காசனத்தில் விற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறடுகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை வெகுவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக இன்றைய நாளின் பாடத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை தியானிக்கவும், எங்களுடைய வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். புதிய ஏற்பாடிலே 4 சுவிசேஷங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளையே குறிப்பிடுகின்றன. 4 சுவிசேஷங்களிலும் இதே வரிசையில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கிறோம். என்றைக்காவது யோசித்திருக்கீங்களா, ஏன் ஒரே விஷயத்தை 4 தடவை சொல்லப்பட்டிருக்கு? 4 வெவ்வேறு ஆசிரியர்களால் 4 விதமாக ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் ஓகே. ஒருவேளை தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏன் 4 சுவிசேஷங்கள்? ஒரே நபரை பற்றி, ஒரே வாழ்க்கையை பற்றி ஏன் 4 விதமாக சொல்லப்பட்டது? மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால், இது யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது அப்படின்னா, யூதர்களை மையப்படுத்தி எழுதப்பட்டதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் மேசியா யார் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லும்படியாக மேசியாவை பற்றியதான அனைத்து விதமான குறிப்புகளோடும் அது கொடுக்கப்பட்டது. அதனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மேசியாவை மிகவும் ஆழமாக அங்கே வெளிப்படுத்தி காட்டுறதுனால இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குமோ என்று சொன்னால், யூதர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டதாம். ஏன்னா இந்த யூதர்கள் மேசியாவை அதிகமாக எதிர்பார்த்தார்கள். மேசியாவை அவருடைய அந்த நோக்கத்தினுடைய கண்ணோட்டத்தோடவே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதற்கேற்றாற் போலவே மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் அது மேசியாவை பற்றியதாக அங்கே காட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு சான்றுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கும் விதமாக மத்தேயு சுவிசேஷம் அமைந்திருக்கிறது. 2வதாக மார்க்கு சுவிசேஷம். இந்த மார்க்கு சுவிசேஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய சேவை மனப்பான்மையையும் தாழ்மையையும் குறிக்கக்கூடியதாக இந்த மார்க்கு சுவிசேஷத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தில் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கு சுவிசேஷம் ரோமர்களை மையமாக வைத்து எழுதப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரோமர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் படைத்தவர்கள்.
ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இந்த ரோமர்கள் தான் ஏறக்குறைய இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள். நம்ம தானியலில் படிப்போம் இல்லைங்களா, பாபிலோன், அதை வீழ்த்தி மேதியா பெர்ஷியா, அப்புறம் கிரேக்கம், இதெல்லாம் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கடைசியாக கிரேக்கத்தை வீழ்த்தி ரோமர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்போ ஏறக்குறைய உலகம் முழுவதும் அன்றைக்கு இருந்த ஒரே சாம்ராஜ்யம் ரோமர்கள். ஆகையால் அவங்களுக்கு என்ன ஒரு பெருமை இருந்தது அப்படின்னாக்கா, நம்மளை அசைக்க யாரும் கிடையாது என்ற பெருமை மிக்கவர்களாக இந்த ரோமர்கள் இருந்தார்கள். இவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக பெருமை எதில் இருக்கிறது என்று சொன்னால் தாழ்மையில் இருக்கிறது, சேவையில் இருக்கிறது, உதவும் மனப்பான்மையில் இருக்கிறது என்பதை காட்டத்தக்கதாக இது ரோமர்களை மையப்படுத்தி எழுதப்பட்டது போல மார்க்கு சுவிசேஷம் அது தாழ்மையை பற்றியும் இயேசு கிறிஸ்துவினுடைய சேவை மனப்பான்மை குறித்தும் அது எழுதப்பட்டதாக அங்கே இருக்கிறது. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம். இந்த லூக்கா சுவிசேஷம் யாரை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த கிரேக்கர்கள், புறஜாதிகள், இயேசு கிறிஸ்துவை அறியாத அஞ்ஞான ஜனங்கள், அவர்களுக்கு புரியத்தக்கதாக அவர்களுக்கு மையப்படுத்தி எழுதப்பட்டது போல இந்த லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை அறியாத, அவருடைய பிரமாணங்களை அறியாத, அவருடைய அடிச்சுவடுகளை அறியாத ஜனங்கள் லூக்கா சுவிசேஷத்தை படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த லூக்கா சுவிசேஷம் அமைந்திருந்தது. அதில் கிறிஸ்துவனுடைய அன்பும் அவர் மனித குலத்தின் மீது வைத்த அந்த பரிவு, அந்த இரக்கத்தை மையப்படுத்தி வைத்ததாக அந்த லூக்கா சுவிசேஷம் இருப்பதாக நாம் பார்க்கலாம். கடைசியாக நான்காவதாக யோவான் சுவிசேஷம். இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா, இது யாரை மையப்படுத்தி அப்படின்னா, அனைவருக்கும் புரியும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தன்மையை மையப்படுத்தி எழுதப்பட்டது இந்த யோவான் சுவிசேஷம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் ஒரு மனிதர் என்று சொல்லுகிறார்கள், அநேகர் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், அநேகர் யூதர்களை சீர்படுத்த வந்த சீர்திருத்தவாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது, அவர் வெறும் மனிதர் மாத்திரமல்ல, அவர் வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் வெறும் சீர்திருத்தவாதி மாத்திரமல்ல, அவர் தேவன் என்பதை அது மையப்படுத்தத்தக்கதாக இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் பரத்திலிருந்து வந்தவர், அவர் உயர்விலிருந்து தாழ்விடங்களுக்கு வந்தவர் என்பதை குறிக்கத்தக்கதாக இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த 4 சுவிசேஷங்களும் ஒரே நபருடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் புரியும்படியாக அது விளக்கி சொல்லத்தக்கதாக இந்த சுவிசேஷங்கள் 4 அமைந்திருக்கிறது. அப்படியானால் நீங்கள் இந்த 4 சுவிசேஷங்களையும் படிக்கும்போது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது, அதை நீங்கள் உள்வாங்கும்போது, இந்த உலகத்திலே நீங்கள் இந்த சுவிசேஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம்? ஒருவேளை யூதர்களை போன்றவர்களுக்கு மத்தேயு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் அவர்களோடு பேசலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவையே அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், லூக்காவில் எழுதப்பட்டது போல நீங்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை குறித்து பேசலாம். ஆகையால் நாம் பேசும்படியாக, பிறர் புரிந்து கொள்ளும்படியாக, நாம் உள்வாங்கத்தக்கதாக 4 சுவிசேஷங்கள் அமைந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடமும் நமக்கு வடிவமைத்து கொடுப்பவர்கள் ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு காலாண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைய காலாண்டிலே நாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை படித்து வருகிறோம். ஆகையால் நீங்கள் ஆழமாக விசேஷமாக அதை படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கு நாம் 8வது வாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8வது வாரத்தில் பாடத்தின் தலைப்பு தேங்க்யூ, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல். ஏறக்குறைய 100க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள்
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அதை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அற்புதமான தேவன் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏன் அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நடக்கப் போகிற சம்பவங்கள் நித்திய ஜீவனை இழந்து போன ஜனங்களுக்கு அது பேருண்மையாக இருக்க போகிறது. ஆகையால் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை சுவிசேஷத்தின் வாயிலாக, தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக இந்த உலகத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆன் த ஸ்பாட்டில் சம்பவங்கள் நடைபெறும்போது ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக கர்த்தர் நடக்கப் போகிற சம்பவங்களை முன்னதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த சம்பவங்கள் நிறைவேறும் போது நாம் அதை பற்றி கொள்ள வேண்டும், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் தீர்க்க தரிசனமாக நடைபெறப்போகிற சம்பவங்களை முன்னதாக முன்னறிவித்திருக்கிறார். அப்படியானால் ரட்சிப்பை தேடக்கூடிய ஜனங்கள், நித்திய வாழ்வை அனுபவிக்க விரும்புகிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்களை ஆழமாக, அதிகமாக, வேகமாக அதை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தக்கதாக அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். சம்பவங்கள் எப்போது நடைபெறப் போகிறது என்று தெரியாது, ஆனால் நடக்கும்போது அவைகள் இதுதான் என்பதை அவர்கள் உணரத்தக்கதாக தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முதலாவது யாருக்கு இது அறிவிக்கப்பட்டதோ, யார் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டுமோ, யார் அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு அதை அறிவிக்க வேண்டுமோ, அதுவும் சாட்சியாக அறிவிக்க வேண்டுமோ, அந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை முதலாவதாக நிராகரித்தார்கள். யூத ஜனங்கள். கர்த்தர் பிரத்யேகமாக இந்த ஜனங்களை தமக்கென்று சுதந்திரமாக எடுத்துக்கொண்டார். இந்த ஜனம் இந்த உலகம் முழுவதையும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் நிறைவேறுதலை இந்த உலகத்துக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக யூதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு பாடமாக நடத்தி கொடுத்தார். இந்த உலகத்திலே இந்த ரட்சிப்பின் திட்டம் மேசியாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் போது ஜனங்கள் இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவரே இரட்சகர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக யூதர்களை கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்தார். ஆனால் எந்த மேசியாவுக்காக இந்த யூத குலம் காத்திருந்ததோ அந்த மேசியா வந்தபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவரை கொலை செய்தார்கள். கொலை செய்வது வேறு, பலியிடுவது வேறு. யூதர்கள் அவரை பலியிடுவதற்கு பதிலாக அவரை கொலை செய்தார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி, அவன் ஒரு தச்சனுடைய மகன், ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி உண்மையை மறைத்தவர்களாக, மறுத்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதது, ஒருவேளை புரியும்படியாக இருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய துரதிர்ஷ்டவசம் என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் அவைகளையெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் யாரை போல் இருக்க வேண்டும், யாரை போல் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வேதாகமத்திலே எல்லாவற்றையும் எல்லாரையும் குறித்து பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த யோவான் புஸ்தகத்திலே
தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை மாத்திரம் நாம் பார்க்க போவதில்லை. அவர் நம்முடைய இரட்சகராக எப்படி இந்த உலகத்தில் இருந்தார், நமக்கு எப்படி ரட்சிப்பை ஈந்தார் என்பதை குறித்தும் இந்த யோவான் புத்தகத்தில் படிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது என்பதாக நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் இந்த வேதாகமத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அநேகர் எடுத்த சில முயற்சிகள் தவறான புரிதல்களோடு முடிந்திருக்கிறது. மக்களிடத்திலே இந்த வேதாகமத்தை அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி, புதிய ஏற்பாடை மாத்திரம் பிரிண்ட் பண்ணாங்க, அச்சிட்டார்கள். புதிய ஏற்பாட்டை மாத்திரம் அச்சிட்டு அதிகமாக விநியோகித்தார்கள், அதிகமாக கொடுத்தார்கள். ஆகையால் புதிய ஏற்பாடை மாத்திரம் தூக்கி காண்பிப்பவர்கள் இதுவும் வேதாகமம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம், த ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்கிறது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்த புத்தகம்தான் வேதாகமம், பரிசுத்த வேதாகம், ஹோலி பைபிள். புதிய ஏற்பாடு மாத்திரம் உள்ளது, அது வெறும் புதிய ஏற்பாடுன்னு மாத்திரம்தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை வேதாகமம் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கரங்களிலும் இருக்க வேண்டியது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்த புத்தகத்தை தான் நீங்கள் வேதாகமமாக வைத்திருக்க வேண்டுமே ஒழிய வெறும் புதிய ஏற்பாடை மாத்திரம் வேதாகமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆலயத்திற்கு வேறு எங்குமோ செல்லக்கூடாது. அதனால் இன்றைக்கி என்ன தப்பு நடந்துருச்சு அல்லது என்ன தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு முறை மாறி இருக்குது. இது எதனால் ஏற்பட்டது? நீங்கள் புதிய ஏற்பாடை மட்டும் அச்சிட்டு கொடுத்ததுனால இப்போ அது என்ன புரிதலுக்கு கொண்டு வந்துருச்சுன்னா, பழைய ஏற்பாடு யூதனுக்கு ஆகிப்போச்சு, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவனுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இந்த ரெண்டு புத்தகமும் இணையலைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தன்மை அங்கே மறுதளிக்கப்படும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அவருடைய தெய்வீகத்தன்மை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் ஒரு தவறான புரிதலோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் அதே நேரத்தில் அவருடைய தெய்வீகத்தன்மை மறுதளிக்கவும் தக்கதாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரித்ததுனால தான். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாயிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாடை படிக்காமல் புதிய ஏற்பாடை படித்தா அர்த்தங்கள் அனர்த்தங்களாக தான் மாறிப்போகும். கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்ன விதமான செய்தியை கொடுக்க வந்தாரோ, விசேஷமாக ரட்சிப்பின் திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தினுடைய புரிதல் இல்லாமல் போய்விடும். ஆகல எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் சார் தான், யாருக்கு நீங்கள் பரிசளித்தாலும் சார் தான், யாருக்கு நீங்கள் ஏதாச்சும் வேதாகமத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சார் தான், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய ஒரே புத்தகத்தை தான் நீங்கள் பரிசாக அல்லது கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தனித்தனியாக பிரித்து கொடுக்காதீர்கள். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவன் கொடுத்து நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்லுகிறாரே, அவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாக வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக அந்த பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே பலி ஆடாக வந்தார். ஆனால் அவர் இந்த பூலோகத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளையாக பெறாமல் அவர் தேவனிடத்திலிருந்து இந்த உலகத்திலே மாமிசமாக மாறி பிறந்தாரே, அவர் அப்படி பிறப்பார் என்றும் அவர் இந்த உலகத்தில் நமக்காக பாவங்களை சுமப்பார் என்றும் நமக்காக மரணம் அனுபவித்து மீண்டும் உயிர் தழுவார் என்றும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அது தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது.
ஓகே, மேசியா வருவார் என்றும், அவர் வந்தால் என்ன செய்வார் என்றும், எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும் என்றும் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள், யூத ஜனங்கள் ஒரு முறைமையை பின்பற்றி வந்தார்கள். அந்த அடையாளத்தின் வழியாக உங்கள் மேசியா எப்படி வருவார், அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி மரணிப்பார் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஒரு காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது என்ன காட்சி? என்ன காட்சியாக வடிவமைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் பணியை பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக. ஆசரிப்பு கூடாரம் ஒரு காட்சியாக அவர்களுக்கு காட்டப்பட்டது, அது செய்யப்பட்டது, அவங்கள செய்ய சொன்னார். உங்கள் மேசியா வந்து உங்கள் பாவத்தை எப்படி அவர் நிவர்த்தி செய்வார் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக, அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக அவர்கள் அந்த பலிமுறைமைகளை எல்லாம் மேசியாவை நோக்கியே, மேசியாவை மையப்படுத்தியே அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாகவும் அந்த பலிகள் வழியாகவும் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார், எப்போது பிறப்பார், அவர் எந்த சூழ்நிலையில் பிறப்பார், அவர் மரணிப்பதற்கு முன்பதாக அவருக்கு என்னெல்லாம் நடைபெறும், மரணம் அடைந்த பிற்பாடு எப்படி உயிர் தழுவார் என்ற காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக அங்கே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எப்பயும் போல் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் வழியாக, பலிமுறைமைகள் வழியாக, அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு இப்படியாக அவர்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி மேசியாவுக்காக காத்து கொண்டே இருக்கும்போது காலம் நெடுகிலும் அவர்கள் மேசியாவை தேடினார்கள். இன்றைக்கி பிறந்தாரா, நாளைக்கு பிறந்தாரா, இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று சொல்லி அந்த மேசியாவை குறித்த தேடல் இருக்கும் அல்லவா? ஏன்னா ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் பிறப்பார் என்று சொல்லியிருக்கும் போது அதை தேடினார்கள். ஆனால் மேசியா உண்மையிலே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் தான் அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள்னு வச்சுக்குவோம். தீர்க்கதரிசனம்லாம் கேட்டிருக்கோம், வேத வாக்கியங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், தீர்க்கதரிசிகள்லாம் நம்மள்ட்ட பேசியிருக்கிறாங்க, மேசியா இப்படி வருவார், இப்படிலாம் இருப்பாருன்னு சொன்னாங்க. சரி, ஆனால் அந்த தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட மேசியா இவர் தான் அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அந்த யூதர்களும் எப்படி அடையாளம் கண்டிருப்பாங்க? ஒருவேளை அப்படி அடையாளம் காண தெரியாததுனால தான் இந்த இயேசுவை கொலை செய்து விட்டார்களோ? வந்த இயேசுவை இன்னார்னு இனம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததுனால தான் இயேசுவை கொலை செய்து விட்டார்களோ? இல்லைங்க, இவங்க தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே தான் செஞ்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை துல்லியமாக அடையாளம் காட்டியது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் நான் தான் அந்த மேசியா என்று வந்தவரே சாட்சி சொன்னார். அதே போல் இவர் தான் அந்த மேசியான்னு பல பேர் சாட்சி கொடுத்தாங்க. இவ்வளவுக்கும் மத்தியில் தான் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள், கொலை செய்தார்கள். சரி, யோவான் ஸ்நானகன் சொன்னார், ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆற்றங்கரையில் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போகும்போது என்ன சொன்னார்? இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானங்கள் திறக்கப்பட்ட அதிசயங்களையும் சத்தங்கள் கேட்கப்பட்டதையும் அவர்கள் கண்டார்கள். இப்படி பலவிதமான அடையாளங்கள் இவர்தாம் மேசியா, இவர்தாம் மேசியா என்று சொல்லி கொண்டிருந்தன. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ
இயேசு கிறிஸ்து நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக சொல்கிறாரு. சொல்லும்போது சும்மா சொல்லலை, இவங்க எந்த வேதாகமத்தை அன்றைக்கு நம்பிட்டு இருந்தாங்களோ அந்த வேத வாக்கியங்களை சுட்டி காட்டி அந்த வேத வாக்கியங்களின்படியே நான் தான் அந்த மேசியா அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், இவங்க யாரை நம்புகிறாங்க? ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக அவங்க கையில் வச்சுருந்த வேதாகமத்தை நம்பினாங்க. அப்போ அந்த வேதாகமத்தின் வசனங்களும் இவர் சொல்கிற வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்போது அவர்கள் நம்பியிருக்க வேண்டியது தானே. ஆனால் அவர்கள் நம்பவில்லை. ஆனாலும் இங்கே நாம் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனங்கள் வழியாக யோவான் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 'இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி பேசுகிறார். தாம் மேசியா என்பதை குறித்து அந்த யூத ஜனங்களிடத்தில் ஒரு சம்பாஷணை நிகழ்கிறது. அவரை குற்றப்படுத்தும்படியாக நீ மேசியா இல்லை என்று யூதர்கள் வாதாடுகிறாங்க. அந்த காட்சியை இப்போ நம்ம பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை. நான் நியாயந்திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். ஸோ நான் மட்டும் சாட்சி கொடுக்கல, என்னை அனுப்பின பிதாவும் சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். அடுத்து 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. சொல்கிறாரு, நான் மட்டும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கல, என் பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளை, பிதா இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சாட்சி கொடுக்கிறார்? இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் பிதாவினுடைய கிரியைகளை செய்யத்தக்கதாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். பிதாவினுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே நான் செய்யத்தக்கதாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கேள்வி என்னன்னா, பிதாவினுடைய செய்கைகள் என்னவாக இருக்கிறது? பிதா என்ன விதமான கிரியைகளை அவர் செய்கிறார்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிதாவினுடைய நோக்கம் ஒருவரும் கெட்டு போகாமல், நம்ம இதில் பார்க்குறோம், யோவான் 3:16 பார்க்குறோம்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ பிதாவுடைய நோக்கம் இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று. சரி, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கணும்? இந்த ஒவ்வொருவனுக்காகவும் ஒருவர் மரிக்க வேண்டும். இந்த ஒவ்வொருவனுக்காகவும் ஒருவர் மரிக்க வேண்டும். அந்த மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்போ
பிதாவினுடைய கிரியையானது ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு, அந்த ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒருவர் கெட வேண்டும். அந்த கெட்டு போகிற நிலைமையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஸோ பிதாவினுடைய நோக்கத்தை, பிதாவினுடைய கிரியைகளை நிறைவேற்றத்தக்கதாக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ இந்த யூதர்களுக்கு தெரியும், நம்முடைய பாவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக ஒரு மேசியா வந்து மரிக்க வேண்டும் என்பது இந்த யூதர்களுக்கு தெரியும். இவர்கள் பிதாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படியானால் இப்போ வந்தவரும் சொல்கிறாரு, அது வெறும் வார்த்தைகளால் சொல்ல, அற்புதங்கள் அடையாளங்களோடு சொல்லுகிறார். என்னெல்லாம் அற்புதங்கள் செஞ்சார் இயேசு கிறிஸ்துவானவர்? அந்த ஜனங்களுக்கு மத்தியில் செய்யாத அற்புதமே கிடையாது. குருடனில் இருந்து, முடவனில் இருந்து, இன்னும் என்னெல்லாம் பலவீனங்கள், உடல் ரீதியாக, நோய் ரீதியாக, மன ரீதியாக இருந்த எல்லாவற்றுக்கும் அங்கே அவர் விடுதலையை கொடுத்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, உச்சகட்டமாக மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட அடையாளங்களை பார்த்தாகிலும் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெறும் அடையாளங்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அடையாளப்படுத்தாது. மீண்டும் சொல்லுகிறேன், வெறும் அடையாளங்கள், அற்புதங்கள் மாத்திரம், அதிசயங்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தாது, அவர் மேசியா என்று அடையாளப்படுத்தாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, மனிதர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அவங்க நல்ல ஆவியை பயன்படுத்தி செஞ்சாங்களோ, கெட்ட ஆவியை பயன்படுத்தி செஞ்சாங்களோ தெரியாது. ஆனால் அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்கள். அப்படியானால் வெறும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவங்க எல்லாரும் மேசியாவாயிர முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ எங்கே இனம் காணலாம்? இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்தார், மற்றவர்களும் அற்புதங்கள் செய்தார்கள். மோசேயும் அற்புதம் செஞ்சார், மற்றவங்களும் மந்திரவாதிகளும் அற்புதங்கள் செஞ்சாங்க. எப்போ வித்தியாசம் காண முடிஞ்சது? தேவனுடைய நாமம் மோசையினால் உயர்த்தப்பட்ட போது தான் அந்த அற்புதங்கள் அடையாளம் செஞ்சவங்களில் யார் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது அங்கே வித்தியாசப்படுத்தப்பட்டது. அப்போ இங்கே என்ன வேணும்னா, வெறும் அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் மாத்திரம் மேசியாவை உணர்த்தாது. அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் யார், அவர் எப்படி செய்கிறார், அதை பொறுத்து தான் அவர் வந்தவர் மேசியாவா இல்லையா நம்ம அடையாளம் காண முடியும். எல்லாரும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த அதிசயங்களை அவர்கள் சுய லாபத்திற்காக செய்தார்கள். முதலாவது, மற்றவங்களும் செய்கிறாங்க இல்லையா? இந்த அற்புதங்கள் அடையாளங்களை மற்றவங்களும் செய்கிறாங்கன்னா எதுக்காக செஞ்சாங்க? தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்றும், மற்ற மனிதர்களிடத்திலிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்றும், அதை வைத்து ஒரு பிழைப்பு நடத்த வேண்டும் என்றும், அதை வைத்து ஒரு சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காக அடையாளங்கள், அற்புதங்கள் இந்த உலகத்தில் செய்தார்கள். மனிதர்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்து காண்பித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வேத வசனங்களையும், நமக்கு இந்த பாடத்தில் குறிப்பிட்ட வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் போது எல்லாம் பிதாவினுடைய நாமத்தை சொல்லி அவர் செய்வார். மற்ற யார் செஞ்சாலும் சரிதான், அவர்கள் தங்களுடைய சுய பெருமையை காண்பிக்கத்தக்கதாக மட்டுமே அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தன்னை அனுப்பின பிதாவின் நாமத்தை சொல்லி, அவருடைய வல்லமையை சொல்லி, எந்த நோக்கத்திற்காக இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்தை மையப்படுத்தி அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, சில முக்கியமான சம்பவங்களை நடத்தும் போதும் செய்யும் போதும் அவர் சொன்னார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடக்கிறது என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாட்டிலே தன்னை பற்றியும் தன்னுடைய சம்பவங்களை பற்றியும் தீர்க்க தரிசனங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறிற்று என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறியதை அங்கே சுட்டி காண்பித்தார். ஆகையால்
வெறும் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிமுகப்படுத்தப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து யாரை உயர்த்தினாரோ, தன்னை அனுப்பினவரை அவர் உயர்த்தினார். பிதாவுடைய நாமத்தை சொல்லி அந்த அதிசயங்களை செய்தார். ஆகையால் அவரே பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று நாம் அங்கே தீர்மானிக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும், விசேஷமாக இந்த மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அவரையே சுட்டி காட்டியது. சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் காண்கிறோம். இதை யோவான் சுவிசேஷத்தில் மிக தெள்ள தெளிவாக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகள், மரணங்கள், அந்த இரட்சகரை பற்றிய சம்பவங்கள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதுன்னு சொல்லி பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி நம்புவீங்க? பிதாவை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்கலை. இப்போ இதெல்லாம் கேள்விப்படுறோம். எதை வச்சு நம்புறது? எது நமக்கு ஆதாரம்? எது ஆதாரம்? நம்ம காணாத ஒன்றை கண்ட மாதிரியே விசுவாசிக்கிறோமே, இதுக்கு எது ஆதாரம்? வேத வாக்கியங்கள் மாத்திரமே. த பைபிள் ஒன்லி. ஒருவேளை இந்த வேதாகமத்தை நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டா டோட்டல் விசுவாசமே ஜீரோ. ஒரே ஒரு பிடிமானம், இந்த வேதாகமம் மட்டும்தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும், நம்ம அனுபவிக்கிற பாடுகளுக்கும், நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கும், சந்தோஷங்களுக்கும், வரப்போகிற நித்தியத்துக்கும் நீங்கள் அதை நம்பி வாழ்கிறீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு ஆதாரம், நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அது வேதாகமம் மாத்திரமே. இந்த வேதாகமத்தை ஒரு துளி நீங்கள் அதில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமம் சம்பவங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதா அல்லது சம்பவங்களுக்கு பிற்பாடு எழுதப்பட்டதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டால் கூட உங்களால் விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கவே முடியாது. ஆகையால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது? நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் நீங்கள் முகமுகமாய் கண்டுகொள்கிற ஒரே ஒரு இடம் வேதாகமம் மாத்திரமே. ஆனால் இப்போ வேதாகமமும் ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது. எப்படி அப்படின்னா, நாம் எல்லாரும் பைபிள் வச்சிட்ருக்குறோம். ஆனால் உள்ளே எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வேர்ஷன் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் நிறைய பதிப்புகள். விசேஷமாக ஆங்கில வேதாகமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பல பதிப்புகள் உண்டு, டிரான்ஸ்லேஷன் வித்தியாசங்கள் உண்டு. நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பழக்கத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு ஏற்றாறு போல அங்கே மொழிபெயர்ப்புகள், புது மொழிபெயர்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, முத எழுதப்பட்ட வேதாகமத்தின்படியே இது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய குரான், எங்களுடைய புனித நூலுக்கு தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் இது மாற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது எந்த அரபு மொழியில் எழுதப்பட்டதோ அதே அரபு மொழியில் அப்படியே தான் இன்றைக்கும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். விளக்க உரைகளுக்காக மட்டும்தான் நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அன்றைக்கி அரபு மொழியிலே தான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வேதாகமம் அப்படி இல்லை. உங்கள் வேதாகமம் கிரேக்க பாஷையிலையும் எபிரேய பாஷையிலும் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. அதனால் இந்த மொழிபெயர்ப்புகள் எத்தனையோ அர்த்தங்களை மாற்றி இருக்கலாமே. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட குழப்பத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்த மாட்டார். இந்த வேதாகமத்தை அவர் மிகச்சரியாக, துல்லியமாக,
இன்றைக்கு வரைக்கும் அந்த மூல பாஷையினுடைய வேத நூலையும் வைத்திருக்கிறார்கள். நமக்கு சந்தேகம் இருந்தால் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது அந்த மூல பாஷை அறிந்தவர்கள் அவர்களுடைய ஒப்புமையோடு இந்த 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 வேதாகமத்தினுடைய உறுதித்தன்மையை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி நம்முடைய போதகர் அவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் பற்றி பேசும்போது அதில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்சன், அந்த கிரேக்க எபிரிய பாஷைக்கு அடுத்தபடியாக கிங் ஜேம்ஸ் வெர்சன் சொல்லிட்டு கேஜேவி என்ற ஒரு மொழிபெயர்ப்பை இன்றைக்கு வரைக்கும் நாம் மையமாக வைத்து அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோக நாம் தமிழ் வேதாகமத்தில் இப்போது இரண்டாவதாகவும் ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்பதாக ஓல்டு வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராய்ந்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேதாகமத்தினுடைய உண்மைத்தன்மையை இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சில சபை சகோதரர்களிடத்தில் நம்ம இடத்துல பேசும்போது நம் கரங்களில் உள்ள வேதாகமத்திலிருந்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான சரியான வசனங்களை எடுத்து காண்பிக்கும்போது அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை பிரதர், உங்கள் கையில் உள்ள வேதாகமம் சரியில்லை, நாங்கள் ஒரு வேதாகமம் வச்சுருக்கிறோம், அதுதான் சரின்னு சொல்லிகிட்டு இருக்க கூட்டம் இப்போ ஒன்று இருக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இதுவரைக்கும் நீங்களும் நானும் பயன்படுத்தி வருகிற, காலங்காலமாக பயன்படுத்தி கொண்டு வருகிற அந்த வேதாகமத்தை தாண்டி அவர்களுக்கு என்று ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதுதான் சரியான வேதாகமம். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சொல்றாரு, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா? கேள்வி கேட்கிறார். எத்தனை வருஷம் வந்தா என்ன, எத்தனை மொழிபெயர்ப்பு வந்தா என்ன, ஆவியானவர் எதுக்கு இருக்காரு? நீ ஆவியானவரை துணைக்கு வச்சுக்கிட்டு நீ வழக்கம் கேளு, அவர் உனக்கு தருவார். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சும்மா உலக பிரகாரமான பொருளெல்லாம் கீழே போட்டுட்டு காணா போட்டுட்டு தேடாதீங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னார், தேடுவோம் வாங்க கண்டுபிடிச்சோம். உலக பிரகாரமான பொருட்களை தேடாதீங்க. ஆவிக்குரிய விஷயங்களையும் ஆவிக்குரிய வசனங்களையும் ஆண்டவரே, சுற்றிலும் ஒவ்வொரு சபையாக ஒவ்வொரு வேதாந்தத்தை காண்பிச்சு என்னை குழப்புறாங்களே ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வசனத்தை தேடுங்க, கர்த்தர் வசனங்களை கொடுப்பார். சொல்கிறாரு, வேதத்திலே இங்குன்றும் அங்குன்றுமாக வசனங்கள் சிதறி இருக்கான், அதை ஆவியானவரே இணைக்கிறாராம். அப்படியானால் ஆவியானவரை நாம் துணையாக ஏற்றுக்கொள்ளுவோம். நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை காத்து கொள்ளுவோம். நம்ம ஏன் குழந்தைகளுக்கு அந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்லி கற்றுத்தரோம் பார்த்தீங்களா? ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை பெரியவங்களான பிற்பாடு விட்டுறோம். ஆனால் வேத வசனங்களை நீங்களும் நானும் மனசில் இருத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை மனனம் செய்ய விரும்புகிறார். ஸோ வேதாகமம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் நாம் நம்புகிற விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் வேதாகமம் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, கடைசியாக இயேசு கிறிஸ்துவானவர் நாம் இப்போ பார்த்த வசனத்தின்படி, நீங்கள் தாழ்விலிருந்து வந்தவர்கள், தாழ்விடங்களிலிருந்து வந்தவர்கள், நான் உயர்ந்த இடத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை அங்கே சொல்லுவார். 2 அர்த்தத்தில் அந்த வசனத்தை பேசுகிறார். ஒன்று, அவர்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள் என்பதை குறிக்கத்தக்கதாக தாழ்விடங்களிலிருந்து வந்தவர்கள். அவர் தன்னை உயர்ந்த இடத்திலிருந்து வந்தவன், உயர்விலிருந்து வந்தவன், அதாவது பரலோகத்திலிருந்து வந்தவன் என்று தன்னை குறிப்பிடுகிறார். இது ஒரு அர்த்தத்தில் பேசுகிறார். இன்னொன்று, 2வது அர்த்தம், அவர்கள் தாழ்விலிருந்து வந்தவர்கள். இந்த தாழ்விடங்கள், தாழ்ந்து போனவர்கள் என்னன்னா, பாவச் செயல் உடையவர்கள், தேவனுக்கு விரோதமான ஜனங்கள், தேவனுடைய சத்தியத்தை தள்ளியவர்கள், தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தாழ்விடங்களிலிருந்து வந்தவர்கள். பிதாவின் சித்தத்தின்படியே வந்தவர்கள், உயர்விடத்திலிருந்து வந்தவர்கள். உங்களுக்கும் எனக்கும்
கர்த்தர் காட்டுகிற ஒரு வித்தியாசம், நீங்கள் தாழ்விடங்களிலிருந்து வந்தவர்களா, உயர்விடத்திலிருந்து வந்தவர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, அவருடைய தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய வழிகளை அங்கீகரித்தவர்களாக யார் காணப்படுகிறோமோ அவர்கள் பிதாவினிடத்திலிருந்து, உயர்விடத்திலிருந்து வந்தவர்கள். பிதாவை ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உதட்டளவில் மாத்திரம் சொல்லி உள்ளத்திலே விசுவாசியாதவர்கள் தாழ்விடத்திலிருந்து வந்தவர்கள். அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை நாம் தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழப்போகிறோம்? அன்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை இழந்ததற்கான காரணம் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தானியேல் புத்தகம் சொல்கிறது, 1335 வருடங்கள் கழித்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. 1335 வருடங்கள் என்று சொல்லுவது 1844க்கு பிற்பாடு, கிபி 1844க்கு பிற்பாடு சேருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? நமக்கு தெளியப்படுத்த வேண்டிய விஷயங்கள், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார். ஒரு முழுமையான தெளிவான புத்தியோடு நாம் பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் 1844க்கு பிற்பாடு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிந்தவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பழைய ஏற்பாடு இல்லை அப்படின்னா புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட அத்தனை விதமான தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாடிலே முக்கியமாக இரட்சகரை, மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவால் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியிருக்கிறது. அதற்கு இந்த 4 சுவிசேஷங்களும் முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. நாம் வேதத்தை ஆராய்வோம், நாம் நித்திய ஜீவனை காற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.